இது அல்லாஹ் உனக்கு தர்ற தண்டனை. உன்னை எவ்வளவு நாளாக காதலிச்சாங்க உன் பெற்றோர்கள், ஒரே இரவில் தூக்கி எறிந்து விட்டு ஓடினாயே. இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் தலை குனிகிற உன் பெற்றோரை நினைத்து பார்த்தாயா? உன் குடும்பத்துக்குள் நுழைய முடியாமல் கட்டுப்பட்ட உன் தாயின் நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாயா? உன்னுடைய இந்த அசமந்த போக்கால், உன்னுடைய இந்த கேடுகட்ட செயலால் உன் சகோதரிகளுக்கு மாப்பிள்ளை எடுக்க முடியாது, அதை கொஞ்சம் பார்த்தையா? உன் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கேட்டு வைத்த கல்யாணமே அலைந்து போகிறதை யோசிச்சு பார்த்தாயா? மானம் கெட்டு போய் அந்த சமூகம் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பமாக மாறிவிட்டதே, அதையாவது யோசிச்சு பார்த்தையா? யாரை பற்றியும் சிந்திக்காத ஒரு சுயநலவாதி இந்த காதலித்து ஓடி போகக்கூடியவர்கள், யாரை பற்றியும் சிந்திக்காத சுயநலவாதிகள், கேடுகட்டவர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் அழுத அழுகை, அந்த பெற்றோர்கள் விட்ட அந்த முதல் நாள் விட்ட சாபம் மன்னித்து சேர்த்து அவர்கள் விடுவார்கள். சாபம் உன்னை சுற்றி கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எதையாவது சாபமிட்டால் அந்த சாபம் வானம் வரை ஏறும், வெளியேற வழி இருக்காது, பூமியை நோக்கி திரும்பும், வெளியேற வழி இருக்காது, வலதால் இடதால் சுற்றும், வெளியேற வழி இருக்காது. நீ சபித்தவன் யாரோ அதனிடம் போகும், அதற்கு அது தகுதி உள்ளதாக இருந்தால் அதனிடம் சேரும், தகுதி இல்லைவென்றால் சாபமிட்டவனை வந்து சேரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது.